ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். கதை போமா. இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, கிரிக்கெட். என்னடா திடீர்னு கிரிக்கெட்டை பற்றி பேச நினைக்காதீங்க. கிரிக்கெட்டுக்கும் நம்ம லைஃபுக்கும் நிறையா சம்மந்தங்கள் இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ கிரிக்கெட்டில் ஒரு பேட்ஸ்மேன் ஜெயிக்கணும்னு உள்ள வருவார். அவர் ஜெயிக்கணும்னு உள்ள வரப்ப அவரை தோக்கடிக்கிறதுன்னு ஒருத்தன் வருவான், பவுலர். அவன் பவுலர் தனியாக வரமாட்டான், கூட ஒரு 10 பேரை கூட்டிட்டு வருவான். இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும். நம்ம ஜெயிக்கணும்னு போனால் ஒருத்தன் நம்ம தோக்கடிக்கிறதுன்னு வருவான், அவன் மட்டும் வரமாட்டான், கூட ஒரு 10 பேர் துணைக்கு வருவாங்க. இது நம்ம லைஃப்பில் நடக்கும். அவங்க மட்டும்தான் நம்மளை தோக்கடிக்க வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் ரன்னர்னு ஒருத்தர் நம்ம கூட பார்த்துறீங்களா, நம்ம கூட க்ளவுஸ் மாட்டிக்கிட்டு, நம்ம கூட பேட் மாட்டிக்கிட்டு, பேட்டை வச்சுக்கிட்டு கூட நம்மளுக்கு ஆப்போசிட் இருப்பார். அவர் திடீர்னு ஓடி வர மாரி ஓடி வந்து திடீர்னு அவர் நம்மளை அவுட் ஆகி விட்டார்னா நம்ம காலி. இதேமாரி தான் லைஃப்லையும் நம்ம கூட இருக்கிறவங்ககிட்டையும் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு கிரிக்கெட் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. நம்மளை சுற்றி ஒரு 4000 ஆடியன்ஸ் இருப்பாங்க சரிங்களா. கிரிக்கெட்டில் 4000 பேர், நிறைய பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பாருங்கள், நம்ம 6 அடித்தாலும் கை தட்டுவான், நம்ம அவுட் ஆனாலும் கை தட்டுவான். அவன் யாருன்னா வேறு யாரும் கிடையாது, நம்ம சுற்றி இருக்கிற நம்மளை வேடிக்கை பார்க்குற நம்ம மக்கள், நம்ம உலகம்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம வாழ்ந்தாலும் ஏசுவான், நம்ம தாழ்ந்தாலும் ஏசுவான். நீ இதுலேருந்து ஒன்றையோன்னு புரிஞ்சுக்கணும். நம்மளை தோக்கடித்துக்கு நிறைய பேர் வருவான், நம்மளுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு கூட இருந்தே பண்ணுவான். நம்மளை வேடிக்கை பார்க்குறவங்க இதை கேட்க மாட்டான், அவன் கொண்டாடுவான். நீ உன் மைண்டில் ஏற்றிக்க வந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ ஒன்றை தயார்படுத்திக்கோ. அவங்கள பழி வாங்கிறதுக்காக இல்லை, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவன் கூட இத்தனை பேர் இருக்கிறாங்க, என் கூட இருக்கிற துரோகம் பண்ணுறான் அப்படின்னு அவங்கள ப்ளேம் பண்ணுறதை நிறுத்திட்டு நீ உன்னுடைய பயிற்சியை அதிகப்படுத்திக்கோ. தேவையில்லாத யோசனைகளை வளர்த்துக்காது. இதேமாரி அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான், சுற்றி இருக்கிறவங்க யாருமே என்னை கேட்கல அப்படின்னு ஒரு மாதிரி நீயா எதாவது யோசிக்காத. உன்னையோன்னு புரிஞ்சுக்கோ. எப்படி கிரிக்கெட்டில் அவங்கெல்லாம் நல்லா ப்ராக்டிக்ஸ் எடுத்து நம்மளை தோக்கடிக்கிறதுக்காக வராங்களோ, அதேமாரி தான் நம்ம கூட இருக்கிறவங்களாம் தெரியாமலாம் நம்மளுக்கு எதுவும் பண்ணலை, அவங்க தெரிஞ்சு தான் நம்மளுக்கு பண்ணுறாங்க. ஸோ அதனால் உன் சிந்தனையை ஸ்டாப் பண்ணு. அவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணாத, அவங்கள ப்ளேம் பண்ணாத. அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு எதையுமே பேசிட்டு இருக்காத. நீ பண்ண வேண்டிய வேலை நீ ஒன்றை ஷைன் பண்ணுறது தான். நீ போய் ப்ராக்டிக்ஸ் பண்ணு, நீ ஒன்று இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கோ. ஓகே, தேங்க்யூ. போய்ட்டு வரேன்.